சென்டர்ட் ஜிப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்களோட பேக் பார்ட்டை 2 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சென்டர் பேக்கில் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே இந்த மாதிரி ரைட் சைட் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச்சஸ் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் என் பண்ணும்போது ஹெம்லைனில் குட்டியாக பேக் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் அந்த சீமையும் ஓப்பன் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஜிப்பை எடுத்துகிட்டு நம்ம கிளாத்தோட ராங் சைடும் ஜிப்போட ரைட் சைடும் சேர்ந்துருக்கிற மாதிரி வைக்கணும். ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் நெக்குக்கு ஒரு பாயிண்ட் கீழே அந்த மெட்டல் டிப் வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிப்பர் ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கீழே நீங்கள் ஹெம்லைன் கிட்ட வரும்போது ஜிப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெம்லைனில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோன்னா அதில் ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அடுத்த சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம இந்த சைட் ஸ்டிச் பண்ணும்போது ஜிப் ஃபுல்லாக க்ளோஸில் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த நெக்லைன் கிட்ட வரும்போது மட்டும் அந்த ஃபீடர் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால அங்கே வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு ஜிப் வராது. ஸோ மிச்சம் இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணி நம்ம அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்ல, நம்ம பேக் ஸ்டிச்சஸ் கொடுக்காததுனால மேலேருந்தே அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்க ஹெம்லைன் வரைக்கும். அவ்வளோதான், நம்ம சென்டர் ஜிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கிட்ஸோட ஃப்ராக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.